ஏண்டி நாசமா போனவளே, உன்னோட கேவலமான பிளான்னால தான் பொக்கிஷோட கிடைக்காம போச்சு. ஏண்டி வீணா போனவளே, உன் கூட சேர்ந்தனால தான் என் பிளானே வீணா போச்சு. இங்க பாரு, ஒன்னா உன் புருஷன் மாதிரி சும்மா இரு, இல்லன்னா ஊருக்கு கிளம்பிரு, நான் பாத்துக்கிறேன். ஏய், என் புருஷனை பத்தி பேசின சாணியை கடிச்சு வாயில ஊத்திருவேண்டி. உன் புருஷன் மாதிரி என் புருஷனை என்ன அட்டக்கத்தி நினைச்சியா? அந்த கிளவி ஏமாத்தி பொக்கிஷத்தை எப்படி தூக்குறன்னு மட்டும் பாரு. ஏ சுண்டலி, இன்னொரு வார்த்தை பேசுன என்னடி பண்ணுவ பெருச்சாலி? ஒண்ணு ஐயோ, ரெண்டு மருமகளும் தந்தை போடுறீங்களாடி? நிறுத்தடி நிறுத்தடி நிறுத்தடி, தள்ளுடி தள்ளுடி, ஐயோ ஐயோ தள்ளுடி, ஐயோ. அடி பாவிகளா, சண்டாளிகளா, ஐயோ உங்க சண்டையில என்னைய மண்டை போட வச்சுட்டீங்களேடி பாவிகளா. வாழ வேண்டிய வயசுல என்ன இப்படி சாவடிச்சிட்டீங்களே. நான் இனி என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? கிளவி 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 எந்திரி. கிளவி பிராங்க் ஏதாவது பண்றியா? அடி பாவி, பொக்கிஷத்துக்கு ஆசைப்பட்டு கிளவிய கொன்னுட்டீடி. எது நானா? ஏடி நீ தானடி சேர்ந்து தள்ளி விட்ட. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மாட்டணும். ஐயோ நிறுத்து. தெரிஞ்சாதானே? என்னடி சொல்ற? கிளவி கீழே கால் தடிக்கி விழுந்து செத்துருச்சுன்னு சொல்லிடலாம். பொய் சொல்றியா? ஆமா, இவ அரிச்சந்திரனுக்கு தங்கச்சி பொய்யே சொல்ல மாட்டா. மாட்டினா ஜெயிலு தான். போலீஸ் வீடு தேடி வந்து தருன்னு எடுத்துட்டு போகும். மானமே போயிரும். யோசிச்சு பாரு. சார் ஒரு நிமிஷம். என்னையா ஸ்ரீமா, நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா இருக்க போறேன் சார்? என்னையும் கூட சேர்த்து கூட்டு போயிருங்க சார். அங்க வந்துட்டு மட்டும் என்ன பண்ண போற? சும்மாதான் இருக்க போற. மூடிட்டு இங்கே இருடா. புஜ்ஜி, பூனை சமையல் சரிப்பட்டு வராதுன்னு யானை சமையல் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் போறங்கிறியே. ஏதாச்சும் அசிங்கமா சொல்லிட்டு போறேன். வாய் மூடுறோம். மருமகளே, எங்க அம்மாவும் இல்லாம நீங்களும் இல்லாம என் வளகாப்ப எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே. சரி, நான் ராஸ்மிகாவே தமன்னாவே வச்சு நடத்திக்கிறேன். நீங்க ஜெயில போய் காலையில சாப்பிட்டு பாருங்க. என்ன குடும்பம்டா இது? இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு ஜெயிலே மேல். சார், இப்ப நீங்க ஜெயில கூட்டு போறீங்களா இல்ல நாங்களா கூட்டுமா? கூட்டு போறோமா? போமா போமா. யோசிச்சு பார்க்கவே கன்றாவியா இருக்குல்ல. அப்ப கிளவி கால் தடிக்குதான் மண்டைய போட்டுருச்சுன்னு சொல்லிடலாம். பொக்கிஷத்தையும் தூக்கிடலாம். அடி பாவிகளா, உங்களை யமதர்மா யமதர்மா யமதர்மா. ஏ கிழவி, நீ கத்துறது எமலோக வரைக்கும் கேக்குது. எதுக்கு கத்துற? என்ன விஷயம் சொல்லு. என்ன எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் மண்டைய போட வச்ச? சாகுற வயசா எனக்கு? யார எப்ப மேல கூட்டு போகணும்னு ஃபுல் டேட்டா என்கிட்ட இருக்கு. நீ சாக வேண்டிய வயசு தான் கிழவி. ஜோசியர் சொல்லியிருக்காரு நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னு. நீங்க போய் சொல்றீங்க. போய் செக் பண்ணுங்க. கிழவி, 3 யுகங்கள் சர்வீஸ். என்னையவே செக் பண்ண சொல்றியா? ஆமா, செக் பண்ண யமதர்மா. ஐயா, சரி செக் பண்ணி தொலைக்கிறேன். சித்ரகுப்தா, அந்த புத்தகத்தில் 10 கோடியே 10,10,10,10,10வது பக்கத்தை ஓபன் பண்ணு. பேரு குப்பாயி. பிரபு, ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. நீங்கள் உயிரை எடுக்க வேண்டியது பக்கத்து வீட்டு செல்லாயி. அட நாசமா போய் இருறா, உன்னை மேல வந்து வச்சுக்கிடுதேன். அம்மா, ஒரு சிறு பிழை நடந்து விட்டது, மன்னித்துக்கொள் தாயே. உன்னை விட சிரிக்க எனக்கும் தெரியும். சிரிச்சது போதும், என் உயிரை கொடு. சரி, தும் தாதா போய் தொலை.
இப்படியும் நம்ம மாட்டிட்டோம்னா பேசாம பாட்டி புதைச்சிடலாம்டி. புதைச்சா நூண்டி நொங்கு எடுத்துருவாங்க, பேசாம எரிச்சிடலாம். பாட்டி ஓகே தானே? ஏண்டி உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அதெல்லாம் எங்களுக்கு இல்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி பாட்டி உயிர் வந்துச்சு? ஏண்டி என்னையா கொல்ல பாக்குறீங்க? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நான் செத்து பொழச்சவடி, எமன பார்த்து சிரிச்சவடி. எதுக்கு அந்த கோயிலுக்கு போறோம்? அதுவாடி டி அதுவாமா, இந்த கோயிலு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாமா. இந்த கோயில போய் பரிகாரம் பண்ணா குழந்தை பாக்கிய நல்லபடியா கிடைக்குமாமா. அப்படி என்ன பரிகாரத்தை? பல்லு விளக்கம் 10 இட்லி திங்கணுமாமா. நானும் டெய்லி அப்படித்தானே சாப்பிடுறேன். அண்ணி நீங்களுமா? தம்பி நீமா? பரிகாரம் என்னன்னு அங்க வந்து சொல்றேன், வாங்க. என்ன பரிகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஹே ஹே டோன்ட் டாக் டூ மச். ஐ வில் டாக் லைக் திஸ் ஒன்லிடா. வேண்டாம் அவனே. அம்மா உன்னையத்தான் வெண்ணுங்கிறா. அத்தை இப்பயாச்சும் சொல்லுங்க, என்னதான் பரிகாரம்? அது வந்துமா, என்ன பாட்டி இவ்வளவு பில்டப் போட வரீங்க? அப்படி என்ன இருக்குதுல்ல? இது சாமி சாட்டை. உங்க புருஷன்கள் கையால ஆளுக்கு 25 சாட்டை அடி வாங்கினீங்கன்னா உங்க கர்ம வினை எல்லாம் தீரும், புத்திர வாக்கியமும் கிடைக்கும். பாட்டி யார் காதல் பூ சுத்த பாக்குற? எங்கனால முடியாது. எனக்கு குழந்தையே பிறக்கலனாலும் பரவாயில்ல, இதுல எல்லாம் அடி வாங்க முடியாது. நீ வாங்குறியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. கல்யாணம் 4 வருஷம் நான் குழந்தை இல்லாம இருந்தேன். உங்க மாமா கையால இந்த சவுக்கடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிங்க குட்டிங்க மாதிரி 2 பிள்ளைங்க பெற்றேன். இப்ப 3ஆவது சிங்க குட்டியா மான் குட்டியா பிறக்க போகுது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. சவுக்கடி வாங்குறீங்க, பரிகாரத்தை முடிக்கிறீங்க. என்னடா பாக்குறீங்க? எடுங்கடா. டேய் வேணாண்டா. ஏய் வேணாண்டா, சொன்ன கேளு. இல்ல புச்சி, நீ ஒவ்வொரு வாட்டியும் நீ அட்டக்கத்தி அட்டக்கத்தின்னு கூப்பிடும் போது ஏதோ கடப்பாறை எடுத்து என் நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். நடிக்காத. நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து இவன் சும்மா இருக்கிறான், இவன் சும்மாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் எவ்வளவு சும்மா இருந்தேன்னு தெரியுமா? நம்ம குழந்தைக்காக இந்த வாங்கிக்க. ஆனா இனிமேல் சும்மா இருக்க. புருஷனையே கிண்டலு. புதைக்கிறதா எரிக்கிறதா நான் பிளான் பண்றீங்க? நான் அதை விட பெரிய பிளான் பண்ணுவேன்ல. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான். நைட் தூங்காம அடிச்ச இடத்துல எல்லாம் ஒத்தனம் கொடுக்குறேன். என்னப்பா எல்லாம் நொண்டிட்டு போறீங்க? தாடி பரியாருங்க. அப்படியெல்லாம் இந்த கோயில்ல பரிகாரம் இல்லையே. அப்படிங்களா? அப்படிதான் சொன்னாங்க. ஏ கிளவி. அம்மா அப்பேட்டு இல்லம்மா, இப்பேட்டு. நீ அத்தை. இருடி. வாடா வாடா பையா, நீ பாத்ரூம் போடா பையா. என்னத்த கலந்து கொடுத்த? வயிறு எந்த கலக்கு கலக்குது? முதல்ல குடிச்சா அப்படித்தான் இருக்கும். முதல்ல இத முடிச்சிட்டு வா, அப்புறம் பிஎம் பிஎம் பி. என்ன கிளவி? இல்ல பொக்கிஷம். பொக்கிஷம்.
உள்ளலே உள்ளே 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 உள்ளல்லே உள்ளல்லே. லூசா இருக்கும் போல. ஏன்டா அழுகுற? புஜ்ஜி அவன் புருஷன் தானே. அந்த டவுட் ரொம்ப நாளா எனக்கும் இருக்கு. வயிறு ரொம்ப கலக்குதுடி. அதுக்கு நான் போய் இருந்துக்கிறேன். சின்ன மருமக இந்த போண்டாவை கடிக்கும் போது 2 ஊத்தப்பல்லு உடைய போகுது. பாட்டி 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 என்ன பண்ற? போண்டாவா? ஆமாண்ட பேராண்டி. உன் கையால போண்டா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வேணாண்ட பேராண்டி. ஏன் பாட்டி? இது உன் பொண்டாட்டிக்கு செஞ்சது, உனக்கு வேற செஞ்சு தரேன். பொண்டாட்டிக்கா? என்ன விட என் பொண்டாட்டி முக்கியம் போயிட்டால, நான் தான் சாப்பிடுவேன். பேராண்டி பேராண்டி கெட்டியா இருக்குது. ஏய் வாய் தந்து பேச மாட்டியா? ஐயோ மவனே என்ன ஆச்சுடா? ஏய் கேளு கேளு கேளு. வாவ் நைஸ் வாய்ஸ். குரல மத்த என்ன பண்ணீங்க கொள்ளுறாரு? ஏய் சும்மா இருடி. என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனே ஊன்ட்டு இருக்கான். என்ன பண்ற? இல்ல அவன் பாசியில நான் உன்னை பாத்துக்கிறேன் தம்பி, நீ ஒன்னும் பயப்படாதன்னு சொல்றேன். பாரு தம்பி. ஏய் கிழவி ஏய் கிழவி ஏய் கிழவி என் புருஷன் என்ன பண்ண? புருஷன் விசில் போண்டாவை முழுங்கிட்டான். நீ எதுக்கு போண்டால விசில போட்ட? ஐயோ என் பையனை ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்களேன். அட இருமா. ஐயோ விசில் வயித்துக்குள்ள போயிருச்சு. ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணுமா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதடா. நீ சின்ன வயசா இருக்கும்போது நான்லாம் கையில முழுங்கிட்ட. அப்ப தலையில தொங்கட்டோன்னு வெளியே வந்துருச்சு. அப்ப சரி, இதுக்கு மேல என்ன பேச்சு? வாங்க தலையில தொங்குவோம். இவன் வேற. டேய் நமக்கு இல்லடா அவனடா. சரி ஓகே. அதெல்லாம் அப்படி விடக்கூடாது. பொக்கிஷத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த கிழவி ஏன் நம்மள இப்படி வச்சு செய்யுது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.